ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஓஎம்எஸ் காயின் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இது ₹2 நாணயம். ஃப்ரெண்ட்ஸ், மேலே அசோக சிம்பலம் பொறிக்கப்பட்டிருக்கும். அதுக்கு கீழே ஹிந்தியில் சத்யமே ஜெயந்தி சொல்லி ஹிந்தியில் எழுதியிருக்கும். அதுக்கு கீழே உங்களுக்கு எழுத்தால் ₹2 சொல்லி எழுத்தால் எழுதியிருக்கும். அதே சமயத்தில் வலது பக்கத்தில் உங்களுக்கு இந்தியான்னு சொல்லி இங்கிலீஷில் எழுதியிருக்கோம். அதே பக்கத்தில் வலது பக்கத்தில் இங்கிலீஷில் ருபீஸ் சொல்லி எழுதியிருக்கோம். இடது பக்கத்தில் ஹிந்திய பாரத்னு சொல்லி ஹிந்தியில் எழுதியிருக்கோம். அதே மாதிரி ஹிந்தியில் உங்களுக்கு 2 ரூபாய்ன்னு சொல்லி ஹிந்தியில் எழுதியிருக்கோம். இது ஒரு பக்கம். உங்களுக்கு மறுபக்கம் காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மறுபக்கம் சத்ரபதி சிவாஜி அவருடைய ஃபோட்டோ பொறிக்கப்பட்டிருக்கும். அடுத்தது அதுக்கு மேலே இங்கிலீஷில் சத்ரபதி சிவாஜின்னு சொல்லி இங்கிலீஷில் எழுதியிருக்கோம். அடுத்தது வருஷம் 1999 வருஷம் எழுதியிருக்கோம். அடுத்தது இடது பக்கத்தில் ஹிந்தியில் எழுதியிருக்கோம் சத்ரபதி சிவாஜின்ட்டு. அதுக்கு கீழே சத்ரபதி சிவாஜி அவருடைய ஃபோட்டோவுக்கு கீழே உங்களுக்கு மின்ட்டு மார்க் கொடுத்துருப்பாங்க, ஸ்டார் மின்ட்டு. இது ஸ்டார் மின்ட்டு. இந்த நாணயம் ஹைதராபாத் நாணய சாலையில் அச்சடிக்கப்பட்ட நாணயம். ஓகேவா? இதோட எட்ஜு பற்றி பார்த்துக்கலாம். வாங்க, இதை பாருங்கள். இதோட எட்ஜு 11 பட்டைகளால் உருவாக்கப்பட்டது தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது ₹2 நாணயம். ஃப்ரெண்ட்ஸ், இது மெட்டல்னு சொல்லும்போது காப்பு நிக்கல், காப்பு நிக்கல். இதோட எடை உங்களுக்கு 6 கிராம் இருக்குது. 6 கிராம் எடை உள்ள நாணயம். இதோட அளவு உங்களுக்கு 26 mm இருக்கும். 26 mm. இது ரவுண்ட் ஷேப் பாருங்கள். 11 பட்டைகளால் உருவாக்கப்பட்டது தான் இந்த நாணயம். பாருங்கள், இந்த நாணயம் நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கேன். இந்த வீடியோவுக்காக வேண்டி மக்களுக்கு டைரெக்டாக காட்டணும்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோக்காக இந்த நாணயத்தை விலை கொடுத்து வாங்கியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் உங்களுக்கு இப்போது புதுசாக பார்த்துட்ருக்கிற நல்லுள்ளங்கள் அவங்களுக்கு மின்ட்டு மார்க் பற்றி தெரியல. நிறைய பேருக்கு சொல்லப்போனால் மின்ட்டு மார்க் என்னன்னு தெரியல. அவங்களுக்கு நாணயங்களை பற்றி தெரியல. உடனே ஃபோன் பண்ணி இந்த நாணயம் என்கிட்ட இருக்குது, அந்த நாணயம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தவிர அவங்களுக்கு நாணயங்களை பற்றி விபரமாக தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், நாணயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம முதல்ல என்ன அவசியம்? நமக்கு மின்ட்டு மார்க் அவசியமாக இருக்குது. ஓகேவா? இப்போ மின்ட்டு மார்க்குன்னு சொல்லும்போது சில சமயத்தில் இயருக்கு கீழே மின்ட்டு மார்க் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த நாணயத்தில் சத்ரபதி சிவாஜி அந்த நாணயத்தில் உங்களுக்கு ஃபோட்டோவுக்கு கீழே பாருங்கள், நல்லா ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள். ஃபோட்டோவுக்கு கீழே ஸ்டார் மின்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அது ஹைதராபாத் நாணய சாலையில் அச்சடிக்கப்பட்ட நாணயம். ஓகேவா? அதே மாதிரி சத்ரபதி சிவாஜி அவங்க ஃபோட்டோவுக்கு கீழே சின்னதாக ஒன்று புள்ளி கொடுத்துருப்பாங்க, வைர குறியீடு கொடுத்துருப்பாங்க. அது இருந்துச்சுன்னா அது மும்பை நாணய சாலையில் அச்சடிக்கப்பட்ட நாணயம். ஓகேவா? அடுத்தது சொல்லப்போனால் உங்களுக்கு சத்ரபதி சிவாஜி ஃபோட்டோவுக்கு கீழே இப்போது ஸ்டார் மின்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டார் மின்ட்டு கொடுத்துருந்தா அது ஹைதராபாத் நாணய சாலையில் அச்சடிக்கப்பட்ட நாணயம். அதே நேரத்தில் சத்ரபதி சிவாஜி அவங்க ஃபோட்டோவுக்கு கீழே உங்களுக்கு ஒரு டாட் புள்ளி, பெருசாக புள்ளி ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த நாணயத்தில். அந்த நாணயம் இருந்துச்சு, அது நொய்டா நாணய சாலையில் அச்சடிக்கப்பட்ட நாணயம். இந்த நாணயம் உங்களுக்கு 4 மின்ட்டில் அச்சடிச்சிருக்காங்க. 4 மின்ட்டு. 4 மின்ட்டுன்னு சொன்னால் 4 ஊர். ஒன்று மும்பை மின்ட்டு, ஒன்று கல்கட்டா மின்ட்டு, ஒன்று ஹைதராபாத் மின்ட்டு, ஒன்று நொய்டா மின்ட்டு. இதில் உங்களுக்கு மும்பை மின்ட்டு, கல்கட்டா மின்ட்டு, நொய்டா மின்ட்டு
ஸ்கேர் கேட்டகரியில் இருக்குது. ஹைதராபாத் மின்ட்டு ரேர் கேட்டகரியில் இருக்குது. ஓகேவா? இந்த நாணயம் பாருங்கள் எப்படி நல்லா ஜொலிக்குது பாருங்கள். இந்த நாணயம் வந்து இப்போ இது என்ன கண்டிஷன்னு சொன்னால், இது வந்து எக்ஸ்எஃப்பில் இருக்குது. இந்த நாணயம் வந்து உங்களுக்கு யூஎன்சி கிடையாது. இந்த நாணயம் வந்து உங்களுக்கு யூஎன்சி கிடையாது. இது எக்ஸ்எஃப்பில் இருக்குது. காரணம் எப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ அசோக சிம்பல் இருக்குல்ல, இந்த இடத்துல பாருங்கள், அவங்களுக்கு கீழே வந்து ரெண்டு மாடுகள் பொறிக்கப்பட்டிருக்கும். மாடு வந்து 2 மாடு பொறிக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல. அசோக சிம்பலத்துக்கு கீழே இந்த மாடு. அந்த இடத்துல தேய்மானம் இருக்குது. அந்த இடத்துல உங்களுக்கு தேய்மானம் இருக்குது. அதனால அது யுஎன்சின்னு சொல்ல முடியாது. இந்த வந்து நாணயம் வந்து எக்ஸ்எஃப்பில் இருக்குது. இந்த நாணயம் வந்து உங்களுக்கு எக்ஸ்எஃப்பில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? காயின் வந்து நல்ல கண்டிஷன் தான் இருக்குது. காயின் குட் கண்டிஷனில் இருக்குது இந்த நாணயம். இது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்எஃப்பில் தான் இருக்குது. எக்ஸ்எஃப்பில் இருந்தபோது ரேர் கேட்டகரியில் இருக்குது. சத்ரபதி சிவாஜி. இந்த மின்ட்டுன்னா ஹைதராபாத் மின்ட்டு ரேர் கேட்டகரியில் இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து நம்ம வந்து மின்ட்டு மார்க்கு பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன். மின்ட்டு மார்க் பற்றி சொல்கிறேன். நல்லா விபரமாக கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நான் எல்லோருக்கும் வந்து நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு நான் நாம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம விட்டுடக்கூடாதுன்னு சொல்லி நான் நாணயங்கள் வந்து சேகரிச்சுட்டே இருக்கேன். நாணயங்கள் வாங்கிட்டே இருக்கேன். இப்போ வந்து நாணயங்கள் வந்து ரேர் நாணயம் இருந்தால் எப்போவுமே விற்றுரும். எந்த பையர் ஆகட்டும், எந்த டீலர் ஆகட்டும் வாங்கிக்குவாங்க. ஆனால் காமனாக இருக்கிறது, ஸ்கேராக இருக்கிறது லேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பெருசாக இருக்குன்னு சொல்லி போயிடாதீங்க. சில விபரங்கள் சொல்லும்போது வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த நாணயத்தில் உங்களுக்கு இருக்க வேண்டியது ஸ்டார் மின்ட் இருந்தால் வேல்யூ இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், ஸ்டார் மின்ட் இருந்தால் வேல்யூ இருக்குது. ஓகேவா? இந்த ஸ்டார் மின்ட்டு உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா எனக்கு வந்து என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் அனுப்பி விடுங்க. ஸ்டார் மின்ட் இருந்தால் மட்டும்தான் எனக்கு ஃபோட்டோ முன்னாடி பின்னாடி ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புங்க. வேறு எந்த மின்ட்டும் எனக்கு வேணாம். எனக்கு வந்து ஸ்டார் மின்ட் இருந்தால் மட்டும் நான் வாங்கிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த காயின் வந்து எக்ஸ்எஃப் தான், யுஎன்சி கிடையாது, எக்ஸ்எஃப் தான். ஓகேவா? இந்த நாணயம் 1999 சத்ரபதி சிவாஜி அவருடைய ஃபோட்டோ பொறிக்கப்பட்டிருக்கோ. அந்த நாணயத்தில் ஃபோட்டோவுக்கு கீழே ஸ்டார் மின்ட் இருந்தால் மட்டும் நான் வாங்கிக்கிறேன். ஓகேவா? அடுத்து சொல்லப்போனால் இதை வந்து மின்ட்டு மார்க்கு நான் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போது இந்த நாணயம் எங்கே அச்சடிச்சிருக்காங்கன்னா, இது வந்து ஸ்டார் இருக்குது. ஸ்டார் இருந்துச்சுன்னா ஹைதராபாத் நாணய சாலையில் அச்சடிக்கப்பட்ட நாணயம். இதே சமயத்தில் இது கீழே வந்து சின்னதாக புள்ளி கொடுத்துருப்பாங்க. அது வந்து மும்பை நாணய சாலையில் பொறிக்கப்பட்ட நாணயம். அடுத்து வந்து அதில் வந்து கல்கட்டா மின்ட்டுனா வித்தவுட் மின்ட்டு, எதுவுமே இல்லாமல் இருக்கும், காலியாக இருக்கும். அது கல்கட்டா நாணய சாலையில் அச்சடிக்கப்பட்ட நாணயம். அடுத்து சொல்லப்போனால் அதே வந்து இந்த ஃபோட்டோவுக்கு கீழே வந்து உங்களுக்கு டாட் புள்ளி ரவுண்டாக புள்ளி கொடுத்துருப்பாங்க. அது வந்து நொய்டா நாணய சாலையில் அச்சடிக்கப்பட்ட நாணயம். இந்திய நாணயங்கள் வந்து 4 ஊரில் கொடுத்து அச்சடிக்கிறாங்க. ஓகேவா? வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நல்லுள்ளங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செய்து ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்யுங்க, லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதோட வேல்யூ வந்து நம்ம பார்த்துக்கலாமா? வீடியோ பெருசாக இருக்குன்னு போயிடாதீங்க. தயவுசெய்து ஒவ்வொரு நாணயங்களை சொல்லும் போது நம்ம வந்து விபரமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. நான் எவ்வளோ விபரமாக சொல்கிறேன் வீடியோவில், அப்போ கூட நிறைய பேருக்கு விபரம் புரியல. சில பேருக்கு மட்டும்தான் விபரம் புரியுது. அவங்கக்கிட்ட நம்ம நாணயம் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதை வந்து சத்ரபதி சிவாஜியுடைய நாணயத்தில் வந்து உங்களுக்கு மும்பை மின்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபைன் கண்டிஷனில் உங்களுக்கு வந்து 15 ரூபா இருக்குது. மும்பை மின்ட்டு ஃபைன் கண்டிஷனில் 15 ரூபா இருக்குது. வெரி ஃபைன் கண்டிஷனில் 25 ரூபா இருக்குது. எக்ஸ்எஃப்பில் 50 ரூபா இருக்குது. யூஎன்சியில் 100 ரூபா இருக்குது. அதே சமயத்தில் உங்களுக்கு கல்கட்டா மின்ட்டு ஃபைன் கண்டிஷனில் உங்களுக்கு 15 ரூபா இருக்குது.
வெரி ஃபைன் கண்டிஷனில் 25 ரூபாய் இருக்குது. எக்ஸப்பில் உங்களுக்கு 50 ரூபா இருக்குது. யூஎன்சி 100 ரூபா இருக்குது. ஓகேவா? அது ஹைதராபாத் மின்ட்டுன்னு சொல்லும்போது அது வந்து ஃபைன் கண்டிஷனில் உங்களுக்கு 100 ரூபா இருக்குது. வெரி ஃபைன் கண்டிஷனில் 200 ரூபா இருக்குது. எக்ஸப்பில் 400 ரூபா இருக்குது. யூஎன்சி புத்தம் புதுசாக இருந்துச்சுன்னா 400 ரூபா இருக்குது. இந்த நாணயம் வந்து ஹைதராபாத் மின்ட்டு நாணயம் வந்து நாணய சாலையில் அச்சடித்து வெளியே வந்துச்சுல, புதுசாக இருக்கும்ல, அந்த நாணயம் தான் 1000 ரூபா. ஓகேவா? இதில் நொய்டா மின்ட்டே இருக்குது. இந்த நொய்டா மின்ட்டுடைய வேல்யூன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஃபைன் கண்டிஷனில் 15 ரூபா இருக்குது. வெரி ஃபைன் கண்டிஷனில் 25 ரூபா இருக்குது. எக்ஸப்பில் வந்து 50 ரூபா இருக்குது. யூஎன்சி புத்தம் புதுசில் 100 ரூபா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இந்த நாணயம் வந்து உங்களுடைய சேகரிப்பில் வைக்கலாம். இல்லை நீங்கள் கொடுக்கணுன்னு சொன்னால் நான் வாங்கிக்கிறேன். எனக்கு தேவையானது ஹைதராபாத் மின்ட்டு நட்சத்திரக்குறி சத்ரபதி சிவாஜி அவங்க ஃபோட்டோக்கு கீழே ஸ்டார் மின்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்டார் மின்ட்டு இந்த நாணயம் இருந்தால் மட்டும் நான் வாங்கிக்கிறேன். ஓகேவா? ஸ்கேர் கேட்டகரிலாம் வாங்க மாட்டேன். ரேர் கேட்டகரி தான் எனக்கு வேணும். ஓகேவா? உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை என் வாட்ஸ்அப்புக்கு முன்னாடி பின்னாடி இப்போ நான் காமிச்சிட்ருக்கலாம் உங்களுக்கு எப்படி தெளிவாக, அதே மாதிரி எனக்கு முன்னாடி பின்னாடி ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அப்படியே கும்பலாக போட்டு ஃபோட்டோ எடுக்காதீங்க தயவு செய்து. இதை வந்து ஒரு பொழுதுபோக்கு. இதை வந்து நிறைய பேர் இன்றைக்கி இந்த கட்டத்தில் நிறைய பேர் நாணயங்கள் சேகரிக்க தான் செய்கிறாங்க. ஆனால் எந்த நாணயம் சேகரிக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. அதை பற்றி தான் நான் விபரமாக வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய வீடியோ முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு அதில் எந்த காயின் நான் ரேராக சொல்லியிருக்கணும் அந்த காயின் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்புக்கு முன்னாடி பின்னாடி ஃபோட்டோ அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி, மிக்க நன்றி. மறுபடியும் சொல்கிறேன் இன்னொரு வாட்டி, வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க. தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், நாணயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நாணயங்களில் குறைவாக அச்சடிப்பாங்க, அதுக்கு மதிப்பு இருக்குது. அதிகமாக நாணயங்களை அச்சடிப்பாங்க, அதுக்கு வந்து விலை குறைவாக இருக்கும். வேல்வி இல்லாமல் இல்லை, வேல்வி இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அனைவருக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி நன்றி. அனைவரும் வாழ்க வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.